இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் சீரீஸில் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இனிமேல் ஒரு 10 days அந்த ஸ்பேனுக்கு நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிப்போம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் அதில் கொடுத்துருந்தேன். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் ஏற எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. லைக் ஓகே, நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளே வருது. ஸோ இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். பிஃபோர் டிடிஎஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அட்வான்ஸ் டேக்ஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், நம்ம டிசிஎஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, பிகாஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் கஷ்டம், ட்ரையான சப்ஜெக்ட் அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சரி ஓகே, மொத்தமான அந்த ஸ்பேனில் ஈஸியான வீடியோவை நம்ம முதல்ல முடிச்சிடலாம். ஓகே, ஸோ முதல்ல ஈஸியானதுலேருந்து நம்ம ஹைக்கு போனோம் அப்படின்னா எதுவுமே கஷ்டம் அப்படின்லாம் நம்ம லைஃப்பில் எதுவுமே இருக்காது. பிகாஸ் நம்மளா அதை வந்துட்டு லைக் நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை நம்ம பெருசாக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிசிஎஸ்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். ஓகே, இது அப்படியே நம்ம டெவலப் ஆகி அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு போவோம். அப்புறம் அந்த அட்வான்ஸ் டேக்ஸ்ல இருந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை பெருசாக்கி டிடிஎஸ்க்கு போவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஷெட்யூல் மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டிடிஎஸ் ஃபுல்லாக படிச்சிடலாம். ஸோ ஃபுல் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னா என்ன அப்படின்னா, நார்மலா ஓகே, ஒரு செல்லர் இருக்காங்க அண்ட் பையர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செல்லர் அண்ட் பையர் இருக்காங்க. நான் வந்துட்டு கொடுக்குறேன் குட் கொடுக்குறேன். இதுக்கு பையர் வந்துட்டு நம்மளுக்கு காசு தராங்க. ஓகே, ஸோ காசு தரும்போது நான் என்ன பண்ணுவேன், கூட பே பண்ணும்போது, அதாவது பையர் வந்துட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா டேக்ஸ் இவனுக்கு சோர்ஸ், இவனுக்கு இன்கம் வருது. நான் பையர் கிட்ட இருந்து 100 rupees அப்படின்னா நான் டேக்ஸும் சேர்த்து 110 நான் வாங்கிடுவேன். ஓகே, ஸோ இது டேக்ஸ், இது பிரின்சிபல் அமௌண்ட், நான் அப்படி வாங்கிடுவேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏபிசி வந்துட்டு ஒரு ரீட்டைல் கார் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த விஷ்ணு கார் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார் ஷாப் வச்சிருக்காங்க. அண்ட் கென் ஹோண்டா, கென் மோட்டார்ஸ் அந்த மாதிரி லைக் நம்மளே ஒரு போகும்போது பென்ஸ், இப்போ ஒரு வேளை சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்க்கு கிட்ட நம்மளுக்கு வந்துட்டு அந்த பென்ஸ் ஷோரூமாக இருக்கட்டும், பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஷோரூமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷோரூமை நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு ரீட்டைல் ஷாப், ஒருத்தர்கிட்ட இருந்து ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி அவங்க நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு போறீங்க, உங்களோட நேம்ஸே என்னன்னு வச்சுக்கலாம், ராமுன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் நேம் வந்துட்டு ராமுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, ஐ எம் இன்ட்ரெஸ்ட் டு பை பிஎம்டபிள்யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க வந்துட்டு ஓகே கான்ட்ராக்ட், ஓகே நாங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து இந்த டேட்டில் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எப்போ டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மணி பே பண்ணாதானே டெலிவரி கொடுப்பாங்க. அது ஓகே, லோனில் வாங்குறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் லோனு, இல்லை நான் இஎம்ஐ பே பண்ணுவேன், அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தி கான்செப்ட். ஓகே, நான் மணிக்கு வாங்குறேன். ஓகே, ஸோ மணிக்கு வாங்கும்போது கண்டிப்பாக பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், இல்லை பென்ஸாக இருக்கட்டும், ஆடியா இருக்கட்டும், என்னவா இருந்தாலுமே அது கண்டிப்பாக 10 lakhக்கு கீழே அந்த லக்ஸுரி கார்ஸ்லாம் வராது. ஓகே, ஸோ 10 lakhக்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் கார் தரணும் அப்படின்னா நீங்கள் மணி கொடுத்தாதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சே அமௌண்ட் வந்துட்டு ஒரு 35 lakhs சம்திங் இருக்கு. டேக்ஸ் கலெக்டர் டேக்ஸ், இதில் டேக்ஸோட ரேட் வந்துட்டு எப்போ நம்ம பே பண்ணாலும் டேக்ஸ்ன்னு போட்டு நம்ம கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்குவாங்கல்ல. நீங்கள் வந்துட்டு இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் அதில் போடுறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்.
ஓகே, ஸோ அதுலேயும் போட்டிருப்பாங்க ஜிஎஸ்டின்னு போட்டு 2.5%, அதாவது சிஜிஎஸ்டின்னு போடுவாங்க, எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டு ஒரு 2.5% அப்படின்னு வாங்கியிருப்பாங்க நம்ம கிட்ட. ஸோ இதே மாதிரி தான் அதுவும் ஒரு டைப். ஓகே, ஸோ இதில் இந்த டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்லாம் எந்தெந்த டைப்ல நடக்குது அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் இட். பிகாஸ் ஜிஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு பில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளே பார்ப்போம். என்ன பில் எடுக்கலாம்? ஓகே, ஃபுட் பில் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பில்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கொடுத்துருக்காங்கல்ல 2.5% சிஜிஎஸ்டி அண்ட் 2.5% எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களும் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதில் கிளியராக இல்லை, ஆனால் நம்ம இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிஜிஎஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கு நம்மளுக்கு கிளியரா. கரெக்டா வரல நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அவுட்புட் வேட் at 12.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் டிசிஎஸ் at 2.5%. டிசிஎஸ்ன்றது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு 2% அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி கேசஸ். ரேட் வந்துட்டு 2% வந்துட்டு எது பர்ச்சேஸ் பண்ணா வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, பில் கொடுக்கும்போது நான் கன்சியூமர் கிட்ட கொடுக்கும்போதே நான் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு அப்ப இதுவும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. டிடெக்டட் அட் சோர்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நான் அதோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு நான் இதுல சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். நீங்க வந்துட்டு அந்த செல்லான் அந்த எக்ஸாம்பிளும் நீங்க பாத்தீங்க. ஸோ இப்போ டிடிஎஸ்னா என்ன அப்படின்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். ஸோ இன்கம் அரைஸ் ஆகும் போதே அதை நான் டிடெக்ட் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். இப்போ பிக் பாஸ் ஷோ நடந்தது. ஓகே, இந்த பிக் பாஸ் சீசன் 3யோட வின்னர் யாரு? முகேந்திராவா? ஸோ அவருக்கு ஒரு அமௌண்ட், சர்டைன் அமௌண்ட் கொடுத்தாங்க. 50 lakhs கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 lakhsமே முகேந்திராவுக்கு போகுமானா கிடையாது. ஸோ இதுல ஒரு டாக்ஸ் ரேட் வச்சிருப்பாங்க. ஓகே, இதுல ஒரு டிடிஎஸ் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பேலன்ஸ் அவங்களுக்கு இதுல ஒரு 10% பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 50 lakhல 10% பிடிச்சிட்டு அவங்களுக்கு தராங்க. ஓகே, ஸோ அப்பனா 45 lakhs சம்திங் அவங்களுக்கு வந்துட்டு இன்கமா போகும். ஸோ இது 10% தவிர்த்து மீது எல்லாமே செஸ் அது இதுன்னு டிடெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் அது வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். அண்ட் நான் வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பையர் அண்ட் செல்லர் கார் அந்த இஷ்யூ சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் இது ப்ரொவைடட் டேக்ஸ் ஆடிட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு டிசிஎஸ்குள்ள வருவாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இல்லை டாக்ஸ் ஆடிட் இல்லை, ஆனால் நான் இந்த கேஸில் தான் நான் வந்துட்டு இவென்ச்சுவலாக ஃபால் ஆகிறேன், கேஷுவலாக நான் வந்துட்டு வரேன் அப்படின்னா அப்போ நம்மளால தவிர்க்க முடியாது. பிகாஸ் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இஸ் லைக் என்ன சொல்றது,
ஏன் அதுல டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இப்ப கொரோனா பீரியடே வருது, கவர்மெண்ட் வந்துட்டு டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணல. ஓகே, ஒரு சர்டன் இது அலிகேஷன்ஸ் அந்த சுப்ரீம் கோர்ட்லலாம் போய் வந்தா கூட கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங் தட் தே வில் ஓப்பன் தி ஆல்கஹாலிக் லிக்கர் நோ மேட்டர் வாட். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஹியூமன் கன்சம்ஷனுக்கு தான். இப்போ ஒரு ஏன்ற ஒரு பர்சன் போயிட்டு விடிய காத்தால இருந்து கியூல நின்று வாங்கிட்டு வராங்க. ஓகே, ஸோ அப்படின்றது அவனோட பர்சனல் கன்சப்ஷனுக்காக தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தோ இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த், அவங்க வந்துட்டு சம்திங்ஸ் லைக் செல்ஃப் ப்ளஷருக்காக அவங்க வந்துட்டு பண்றது. ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சோல் இன்கம். ஓகே, ஸோ ஹையர் டாக்ஸ் ரேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 1% இருக்கு, ஆனால் வி காண்ட் அஷ்யூர் தட் இது வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு கிளியராக இருக்கீங்க. அண்ட் ட்ரிக்ஸ், இதில் வந்துட்டு ஒரு சிம்பிள் ட்ரிக் டு ரிமெம்பர் இந்த ரேட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்கஹாலிக் லிக்கர் சரி அதை விடுங்க, நான் வந்துட்டு ட்ரிக் சொல்லிட்டு இதுக்குள்ள வரேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக டிசிஎஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கு 2.5%. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட்னு வருது, ஃபாரஸ்ட் ரிலேட்டடா எது வருதோ அதுக்கு 2.5%. ஓகே, ஸோ இந்த மோட்ல நீங்க கேட்பீங்க ஃபாரஸ்ட் இல்லை ஆனால் அதர் தேன் ஃபாரஸ்ட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க, அது அப்புறம் எப்படி நம்ம அதை 2.5 கொடுப்போம் அப்படின்னா, டிம்பர் அப்படின்றது இட்ஸ் நாட் லைக் நம்ம வீட்டிலலாம் வளர்க்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிகாஸ் தட்ஸ் நீட் சம் ஒரு லாங் ப்ராசஸ் அண்ட் நினச்சோன்னே அதெல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ சோலி பிஸ்னஸ் பர்பஸஸ்க்காக அதெல்லாம் பண்ணுறது. ஸோ வி கன்சிடர் இட் தட் மோஸ்டா அது ஃபாரஸ்ட்ரி ஐட்டமா நம்ம கன்சிடர் பண்றோம், சம் வாட் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட், பட் இட்ஸ் அப்டைன்ட் அதர் தேன் ஃபாரஸ்ட் மோடு. ஓகே, அப்படி கன்சிடர் பண்ணி நம்ம வந்துட்டு இதை 2.5 வச்சுக்கணும். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 1% ப்ரொவைடட் 10 to leaves. ஓகே, 10 to leavesனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் அந்த 10 to leaves. ஓகே, 10 to leavesோட யூசஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, இந்த பீடிஸ்லாம் இருக்குல்ல, லைக் சிகரெட்லலாம் முன்னாடி டொபாக்கோ, அதாவது அதை விராப் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ சம் வாட் இதுவும் ஆல்கஹாலிக் ஐட்டம் மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு டேக்ஸ் போடுறாங்க. அண்ட் ஹையஸ்ட் டேக்ஸ் பிகாஸ் டொபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கண்டிஷனையும் மீறி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ 5% இதுக்கு ஹையஸ்ட் ரேட்டாக நம்ம வந்துட்டு 10 to leavesக்கு கொடுக்குறோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எல்லாத்துக்குமே 1% அண்ட் 2 more கேசஸ் இருக்கு. ஸோ அது என்னன்றத பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ இன்னொரு கேசஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு லைசன்ஸ் இல்லை லீஸ்க்காக நம்ம ஒரு கான்ட்ராக்ட்ல போயிருப்போம். எப்படி பார்க்கிங் லாட் இல்லை டோல் பிளாசா இல்லைன்னா மைன் அண்ட் குவாரியில் நம்ம வந்துட்டு லீஸ்க்கு விட்டுருப்போம். ஓகே, நம்ம பிளேஸை கொடுத்துருப்போம், அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொவைடட் நான் என்னோட ஓனர்ஷிப்பை நான் உனக்கு தரமாட்டேன், ப்ரொவைடட் ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் மை பொசஷன் ஓவர் இட். பொசஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆனால் ஓனர்ஷிப்பை நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது 2% நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஓகே, இது வந்துட்டு பிஸ்னஸ் பர்பஸஸாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு 2%, இல்லை வேற ஏதாச்சும் நேச்சராக இருந்துச்சுன்னா டிசிஎஸ் கான்செப்டே அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு சோல் டிஸ்கஷனாகவே நம்மளோட ஃபியூச்சர் கண்டென்ட்ல வந்துட்டு இது இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுல வந்துட்டு லைக் இதுல இருந்து ஒரு 4 marks கிட்ட, 4 to 5 marks கிட்ட நம்மளோட நவம்பர் 2019 எக்ஸாம்ல வந்துட்டு கேட்டிருக்காங்க, வெறும் இந்த கான்செப்ட் வச்சு. ஓகே, ஸோ சிம்பிளா ஸ்கோர் பண்ணக்கூடிய கான்செப்ட். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது நவம்பர்லயும் இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பிகாஸ் லாஸ்ட்
நவம்பர் 2020 சாரி 2019ல கேட்டனால இந்த நவம்பர் 2020ல நம்மளுக்கு கேட்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் இன் கேஸ் 1 மார்க்ல வந்ததுன்னா கூட இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இந்த த்ரெஷோல்ட் லிமிட் எப்படி இருக்கு, அப்போ டிசிஎஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க இப்படின்றதெல்லாம் 1 மார்க்ல வந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த 1 மார்க்ல இருந்து அட்லீஸ்ட் இட் வில் ஃபெச்சஸ் அட்லீஸ்ட் 2 to 3 marks. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிசிஎஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டானோ ஸோ இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இது வச்சு மட்டுமே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ டிசிஎஸ்ல கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதுல இருந்து அவங்க சம்வாட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதை மீறி அவங்களால இதை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். பிகாஸ் மோட்டார் வெஹிக்கிள்ன்றது இப்போ லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெசசிட்டி. ஓகே, இப்போ ஃபுட் எப்படி, ஃபுட்டுக்கு சால்ட் எப்படி அப்படின்ற மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பர்சன்ஸ் லைஃப் ஓவர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம போகும்போது இப்போ சைக்கிளெல்லாம் நம்மளால இந்த வேர்ல்டு, அதாவது இந்த பீரியட் ஆஃப் டைம் இந்த 2020ல நம்மளால இங்கேருந்து போயிட்டு வந்துட முடியுமா? ஸோ அண்ட் அதுக்கேட்ட பொட்டென்ஷியலும் நம்மளுக்கு இல்லை. பிகாஸ் அந்த அந்த ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடிலாம் லைக் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சைக்கிள டிராவல் பண்ண இருக்காங்க, வாக்ல போயிருக்காங்க. பை வாக் தே ஹவ் கான் so many kilometers, but as of now it is totally impossible to do that. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அத்தியாவசியத்துக்கு கண்டிப்பா அத்தியாவசியம் நான் வாங்குறேன் அப்படின்னா எதர் எனக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டியை தவிர்த்து போடக்கூடியது இந்த டிசிஎஸ். ஓகே, ஸோ மோட்டார் வெஹிக்கிள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் பண்றாங்க, நம்ம வாங்குறவங்க தான் கட்டுறாங்க டாக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்ல. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு செல் பண்றாங்க அப்படின்னா செல்லர் வந்துட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்களா பையர் கிட்ட இருந்து. ஸோ செல்லர் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஓகே, ப்ரொவைடட் இந்த மோட்டார் வெஹிக்கிள் வாங்கினாங்க அப்படின்னா 10 lakhsக்கு மேலே வேல்யூ இருந்ததுன்னா, இப்போ நான் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வாங்குறேன், அது 10 lakhsக்கு மேலே இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு டிசிஎஸ் பே பண்ணணும். ஓகே, அண்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் செல் பண்ணுறேன், அது 10 lakhsக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிசிஎஸ் பே பண்ணணும். ஓகே, நான் வந்துட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவேன். ஸோ ஓகே, 10 lakhs மேலே வாங்குறோம், ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜில் நான் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னா 1%. ஓகே, 1% வந்துட்டு நான் 10 lakhsக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு பே பண்ணணும். ப்ரொவைடட் 10 lakh வந்துட்டு இப்போ 20 lakhக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா 20 lakh இன்ட்டு 1% நான் போடணும். ஓகே, நான் வந்துட்டு 10 lakhs சப்ராக்ட் பண்ணிட்டு எக்ஸீடிங் அமௌண்ட் அந்த 10 lakhக்கு மட்டும் நான் வந்துட்டு 1% போடக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கே பையர்னா யாருன்னு தெரியும், செல்லர்னா யாருன்னு தெரியும். ஸ்கிராப்னா நம்ம போடுவோம்ல, அந்த என்ன சொல்றது, பாத்திரக்கடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. லைக் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு, சரி ஓகே நான் இது யூஸ் பண்ணாலும் நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் போடுவோம்ல, நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு போடுவோம், அந்த மாதிரி போட்டு நம்ம கேஷாக மாற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஸ்கிராப்பு. ஓகே, ஸோ மோட்டார் வெஹிக்கிள்குள்ளே நம்ம என்னென்னலாம் வருதுன்னு கூட நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள்குள்ளே வந்துடும். ஓகே, I hope you are clear now. In case of any doubt, please don't hesitate to ask me in the comment box so that I can explain you if some way I had made mistake in explaining you, or in some way you had failed to understand it, that maybe you would have missed a small piece of concept. Okay, so that in that case I can help you.
ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டானது. நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்ல இது வச்சுமே இந்த கொஷின் வச்சே அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க நம்மள. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு, அப்புறம் நார்மலா என்னென்னலாம் வரும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா டிசிஎஸ் வந்துட்டு 1% வந்துட்டு யாருக்கு அப்ளை ஆகும், பிகாஸ் இது ஒரு லாங் செயின். ஓகே, என்ன அப்படின்னா மேனுஃபேக்சர் இருப்பாங்க. ஓகே, மேனுஃபேக்சர் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியரி மூலியமா ரீட்டைல் ஷாப்பை கான்ட்ராக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ரீட்டைல் ஷாப் தான் நம்மளுக்கு டைரக்டா செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா எய்தர் இவங்க டாக்ஸ் பே பண்ணணுமா, இவங்க டாக்ஸ் பே பண்ணணுமா, இல்லை இவங்க டாக்ஸ் பண்ணணுமா, இல்லை 3 பேருமே டாக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த கேஸ்ல யார் வந்துட்டு கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா ரீட்டைல் ஹோல்டர் இருக்காங்க, இவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகே, பிகாஸ் இந்த சிச்சுவேஷன்ல பையர் மட்டும் தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சர் ஹேஸ் நோ ரைட் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் தி ரீட்டைலர், பட் retailer has every right to collect tax from the seller. ஓகே, ஸோ டிசிஎஸ் வந்துட்டு யாருக்கு ஆக்சுவல் செல்லிங் நடக்குதோ அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்? 1% கலெக்ட் பண்ணணும், ப்ரொவைடட் தி அமௌண்ட் எக்ஸீட்ஸ் 10 lakhs. ஓகே, ஸோ அதுதான் கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா whether TCS at 1% of sale of motor vehicle is applicable only to luxury cars. ஸோ இந்த ஆடி BMW அந்த மாதிரி காசுக்கு மட்டும் அப்ளை ஆகுதா, இல்லைன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுதா அப்படின்னா எந்த ஒரு காரா இருக்கட்டும் அது 10 lakhs ஒர்த்து தாண்டிருச்சு அப்படின்னாலே 1% TCS கண்ணை மூடிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன் கேஸ் ஒருவேளை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வாங்குறாங்க, இல்ல கவர்மெண்ட் எம்பாசிஸ் வாங்குறாங்க, இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடா யாராச்சும் வாங்குறாங்க அண்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது ஹை கமிஷன், ஹைகோர்ட்ல ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி ஜட்ஜ், அந்த மாதிரி சில இது வந்துட்டு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க என்ன வாங்கினாலும் நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம். மோஸ்டா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது மோஸ்டா நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் பிரைவேட் ஜாபோட கவர்மெண்ட் ஜாப்ல ஹாப்பியா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் தே ஹாவ் அன்கவுண்டபிள் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ எல்லாருமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு இதுல பெனிஃபிட் கிடைக்குது, எனக்கு அதுல பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ மோஸ்டா கவர்மெண்ட்னாலே பெனிஃபிட் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் இந்த டாக்ஸ் வந்துட்டு பே பண்ண வேணாம். they are not liable to levy of TCS at 1%. okay, so next என்ன அப்படின்னா whether TCS is applicable on each sale of motor vehicle or on aggregate value of sale during the year. so இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த இயர், அதாவது சே இது வந்துட்டு அசஸ்மெண்ட் இயர் 1920 முடிஞ்சு, சாரி 2021 அசஸ்மெண்ட் இயர். ஆனா இது வந்துட்டு நம்ம எப்ப இருப்போம் ப்ரீவியஸ் இயரோட இது இந்த வாட்டி. ஸோ 1920ஓட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை சேல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் இந்த அசஸ்மெண்ட் இயர்ல நம்ம வந்துட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ சேல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இயர் நம்ம இப்படி எடுக்கிறத விட ஒரு இயர் எடுக்கிறோம். 1920ல நான் வந்துட்டு 30 lakhsக்கு வித்திருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப லாஸ், என்னால 3 கார் தான் விற்க முடிஞ்சது. இல்ல எனக்கால நிறைய விற்க முடிஞ்சது, ஆனா நான் கம்மியான பிரைஸ்ல 2 lakh 3 lakh லைக் செகண்ட் ஹேண்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றேன் அப்படின்னா நான் கம்மியா தானே கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்றத கூட நம்ம வந்துட்டு யோசிக்கணும். ஓகே, ஆனா இங்க வரது எல்லாமே அவங்க வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் அப்படின்ற இது வேர்டே மென்ஷன் பண்ணல. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ஓகே கம்மியான அமௌண்ட் 2 கார் தான் வித்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம 2 கார் ஈச் ஆஃப் 15 lakhs
ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அக்ரிகேட் வேல்யூ சேல் வந்துட்டு 10 lakh எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா, இல்ல ஒரு இதுமே 10 lakh எக்ஸீட் ஆச்சுன்னா அப்படி கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இன்கேஸ் இதுல வந்துட்டு 2 lakh பிரிஞ்சிருக்கு அண்ட் ஒரு 10 lakh வந்திருக்கு அண்ட் தென் ஒரு 13 lakh வந்திருக்கு. ஸோ இப்படி பிரிஞ்சு வந்தா இது ரெண்டுத்துக்கும் நான் தனித்தனியா பே பண்ணுவேன். ஸோ மொத்தமா 30,000க்கு நான் காட்ட மாட்டேன். ஓகே, ஸோ ஈச் சேல் மொத்தமா அக்ரிகேட் இந்த வருஷத்துல நான் இவ்வளவு கார் விட்டேன், அது வந்துட்டு 10 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னு நான் போட மாட்டேன். என்னோட ஒரு சேலுமே 10 lakh தாண்டி இருந்தா ப்ரொவைடட் அந்த 10 lakh தாண்டின சேலுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு டிசிஎஸ் பே பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெதர் டிசிஎஸ் 1% on sale of motor vehicle is applicable in case of an இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா, செக்ஷன் 44AB அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த இதுல அவங்க டாக்ஸ் ஆடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இதோட வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி பிஜிபிபி செக்ஷன் 44AB வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ இதை பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. ஓகே, ஸோ செக்ஷன் 44ABனா என்னன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டா சொல்றேன். இதுல என்ன அப்படின்னா, பிசினஸ் பண்றவங்களும் இருப்பாங்க அண்ட் ப்ரொஃபஷன் பண்றவங்களும் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்ப நார்மலா பிசினஸ் பண்றவங்களுக்கும் ப்ரொஃபஷன்ல இது ரிலேட்டடா பாக்குறவங்களுக்கும் வரும். யாருக்கு வரும் அப்படின்னா, பிசினஸ்னா அவங்களோட ரெசிப்ட்ஸ் டர்ன் ஓவர் அதெல்லாம் வந்துட்டு 100 lakh தாண்டி இருந்ததுன்னா, அண்ட் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் 50 lakh ரெசிப்ட்ஸ் தாண்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு டாக்ஸ் ஆடிட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த கேஸ்லலாம் டிசிஎஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ல அப்ளை ஆகுமா? ஸோ மற்றபடி இப்போ நான் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல், எனக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் போடுவாங்க. ஓகே, இல்ல நான் வந்துட்டு பிசினஸ் பண்றேன், என்னோட சோல் இதுவே அதுதான், இல்ல நான் ப்ரொஃபஷன்ல பண்றேன் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு அவங்க வந்துட்டு இன்கம் டேக்ஸ் லால அக்கௌண்ட் பண்ணி டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் கலெக்ட் பண்றாங்கன்னா 1% கலெக்ட் பண்றாங்க, ப்ரொவைடட் when the amount exceeds 10 lakh மொத்த சேல் கன்சிடரேஷனுக்குமே 1% வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, how would the provisions of TCS on sale of motor vehicle be applicable in case where part of the payment is made in cash and part is made by check? ஸோ ஓகே, பாதி பார்ட் செக்ல பண்றாங்க அண்ட் பாதி வந்துட்டு கேஷ்ல பே பண்றாங்கன்னா, இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டார் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எதுல நீ பே பண்ணனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் திஸ் செக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மோட் ஆஃப் பேமெண்ட். ஓகே, நீ எதுல வேணா பே பண்ணிக்கோ, ஆனா 10 lakhs தாண்டிடுச்சுன்னா எனக்கு 1% நீ பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன், எது வேணா இருக்கட்டும். ஓகே, 10 lakh தாண்டிடுச்சு, நான் வந்துட்டு இல்ல நான் சொல்றேன் நான் கேஷ்ல தான் பே பண்றேன், இல்ல நான் வந்துட்டு அந்த கண்டிஷன் இருக்கும்ல, லைக் பிஜிபிபில வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கேஷ்னா 10,000 வரைக்கும் தான் பே பண்ண முடியும், அண்ட் இன்கேஸ் மற்ற அந்த எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மூலியமா நம்ம வந்துட்டு 10,000 மேல பே பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு என்டையர் அமௌண்ட் டாக்ஸபிள் இல்லை, ப்ரொவைடட் அந்த கேசஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்ற அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. டிசிஎஸ் வந்துட்டியா, நீ மோட்டார் வெஹிக்கிள் வாங்குறியா, நீ டாக்ஸ் ஆடிட்குள்ள வந்துட்டியா இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், இல்லை நீ மற்றபடி ஒரு கம்பெனியா இருக்க, இல்லைன்னா ஒரு நீ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ற, இல்லைன்னா நீ ஒரு அசோசியேட் ஆஃப் பர்சனா இருக்க, இல்லை பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அதை நீ என்ன வேணாவா இருந்துட்டு போ, ஆனா 10 lakh தாண்டிடுச்சு, நீ எதுல வேணா பே பண்ணிக்கோ, ஆனா எனக்கு 1% நீ டிசிஎஸ் தந்தே ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளி கான்செப்ட். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, டைம் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். எப்போ கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம தனித்தனியா நம்ம வந்துட்டு பார்க்கணும். செல்லர் இருக்காங்க, பையர் இருக்காங்க, பேமெண்ட் நடக்குது, ரெசிப்ட் நடக்குது. ஓகே, அண்ட் பேமெண்ட்ல நம்ம கேஷா பே பண்ணலாம், இல்லைன்னா செக்கா பே பண்ணலாம், இல்லைன்னா டிடியா பே பண்ணலாம்.
டிராஃப்ட், அதாவது டிமாண்ட் டிராஃப்டா கொடுக்கலாம். அது வாட் எவர் தி கேஸ் மேபி. ஓகே, செல்லர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கேஷ் வருது அப்படின்னா பேங்க்ல வந்துட்டு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் பையர் என்ன பண்ணியிருப்பாங்க, டெபிட் பண்ணியிருப்பாங்க. இதுவே கேஷ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் வருது அப்படின்னா செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல செல்லர் என்ன பண்ணியிருப்பாங்க, டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல பையர் என்ன பண்ணியிருப்பான், என்னோட பிசிக்கல் கேஷ் அசெட் குறையுது, ஓகே, அப்ப நான் வந்துட்டு கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன நடக்கணும், ஆக்சுவல் பேமெண்ட் வரப்பதான் இது வந்துட்டு ட்ரீட் பண்ணிக்கணும். ரெசிப்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ரெசிப்ட். ஓகே, இந்த நாலுத்தையும் நம்ம டீல் பண்ணிட்டு விச்செவர் இஸ் earlier, எது முன்னாடி வந்திருக்கோ, அதாவது இது வந்துட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கேஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் இது வந்துட்டு ஆக்சுவல் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட். ஓகே, ஸோ புக்ஸ் ஆஃப் ரெசிப்ட்ல எனக்கு செல்லர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்டை காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்ல டிசிஎஸ் பே பண்ணிருக்கணும். ஸோ அந்த டேட்டை தான் நம்ம வந்துட்டு டைம் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஸ்டேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையும் நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் டிசிஎஸ் வந்துட்டு எப்போ வருது அப்படின்னா இன்கேஸ் ஓகே பை சான்ஸ் இந்த கொரோனா பீரியட்னால வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டாக்ஸ் வந்துட்டு நீங்க கலெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கொடுக்கல, இன்கேஸ் ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் தந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் நோட் மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி சோ அண்ட் சோ இந்த ரீசன்காக இதெல்லாம்காக அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா அது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க வேணாம். அண்ட் ப்ரொவைடட் இன்னொரு கேஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் என்ன அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்குது ஒருவேளை நான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்காக, ப்ராசஸிங்காக, ப்ரொடியூசிங் ஆர்டிகல்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்றோம், இதுவும் பிஸ்னஸ் தான். ஆனா நான் இதுல என்ன பண்றேன், நான் அந்த ஃபியூச்சருக்கு வேல்யூ ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு பர்சன் தான் செல் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல மேனுஃபேக்சர் பண்ணும்போது நான் வந்துட்டு சேல் பண்ண மாட்டேன், டைரக்ட் சேல்ஸ். ப்ராசஸிங் பண்ணும்போது ஐ வாண்ட் செல் இட் டைரக்ட்லி. ஆர்டிகல் ப்ரொடியூஸ் பண்ண இட் வில் பாஸ் ஆன் த்ரூ தி ரீட்டைல் persons. Okay, provided when I am in direct contact with the sales, அப்ப மட்டும்தான் எனக்கு வந்துட்டு நான் I have the sole power to attract the TCS and collect those TCS in case I am not involved in any matter concerned. Okay, வேற யாரோ சேல் பண்றாங்க, நான் வெறுமனே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன், ஐ ஜஸ்ட் ஆட் வேல்யூ டு தி கூட்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. அந்த இதுக்கு அந்த ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு டிசிஎஸ் வில் நாட் பி அப்ளிகபிள். Okay, so this is also another important concept because இது வந்துட்டு 1 மார்க்ல டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போ டிக்ளரேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி டிக்ளரேஷன்ன்றது சே இப்போ 2 persons இருக்காங்க. ஓகே, ஒன் ஹூ செல்ஸ் இட் அண்ட் தி அதர் ஒன் ஹூ பைஸ் இட். ஸோ once I have already paid the tax, நான் TCS பே பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பே பண்ண டாக்ஸை நான் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பே பண்ணதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா. நான் பாட்டுக்கு நான் போய் சொல்றேன் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், நான் டிடெக்ட் பண்ணிடுவேன், டிடெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா they won't do without any proof. ஓகே, ஸோ அந்த ப்ரூஃப்காக என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு என்னோட வவுச்சர் அதாவது பில்லை வந்துட்டு போய் கொடுக்குறேன் அண்ட் ஏபிசி என்ன பண்றாங்க, டிக்ளரேஷன் மாதிரி ஃபர்னிஷ் பண்றாங்க ஒரு காப்பியை. ஓகே, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஸோ நான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் கவர்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அண்ட் விட்டுட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, அண்ட் இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் ஸ்பெசிஃபைட் டைம் என்ன அப்படின்னா இந்த மந்த் வந்துட்டு ஜூலைல நம்ம சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் வந்துட்டு 20th. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா இப்போ நான் எதுக்குள்ள நான் வந்துட்டு இந்த ஃபர்னிஷிங் காப்பி கொடுத்துருக்கணும் அப்படின்னா August 2020 டேட் 7th நான் வந்துட்டு கொடுத்துருக்கணும். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் before 7th of the month next following the month in which the declaration is furnished to him. ஸோ அவனுக்கு எப்போ டிக்ளரேஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். ஓகே, டிசிஎஸ் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன்னா அந்த டிக்ளரேஷனை இந்த கம்பெனி வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கணும் அவங்க கிட்ட. பிகாஸ் இந்த டைம்குள்ள நான் பே பண்ணி ஆகணும். பே பண்ண கேஷ் வரல அப்படின்னா ஏன் கேஷ் வரலன்ற ஒரு ப்ரூஃப் வந்துட்டு கவர்மெண்ட் கேட்பாங்க.
ஓகே, ஸோ இது அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிகாஸ் இது ஃபுல்லா நம்மளுக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்றது ஃபேக்ட்ஸா இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நீங்க இது படிக்க வேணாம் அது படிக்க வேணாம்னா நம்மளால விட முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா டிசிஎஸ் டு பி பேட் வித்தின் ப்ரிஸ்கிரைப்டு டைம். எப்பக்குள்ள பே பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் நம்ம கிட்ட இருந்து கேஷ் வாங்குறவங்களே கவர்மெண்டா இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த நாள்லயே பேமெண்ட் போயிடும். ஓகே, ப்ரொவைடட் வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் இன்கம் டேக்ஸ் செலான். ஐடி செலான் கொடுக்காம நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா சேம் டேவே நான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகே, பே பண்ணிடணும். ஒருவேளை நான் ஐடி செலான் கொடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு மந்த் எண்ட், அதாவது இப்போ நான் ஜூலை 20th நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ மந்த் எண்ட் எப்போ ஜூலை 31 மந்த் எண்ட். ஸோ 7 days முன்னாடியே நான் வந்துட்டு பே பண்ணியிருக்கோம். அதாவது ஜூலை 24 இல்லை அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு பே பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு எப்போ ஐடி செலான் கொடுத்துருந்தா. ஓகே, டாக்ஸ் பே பண்ணுது இன்கம் டாக்ஸ் செலானோட இருந்ததுன்னா நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. இல்லை நான் எந்த ப்ரொசீஜருமே சரியா ஃபாலோ பண்ணல ஆனால் நான் மணி மட்டும் வாங்கிட்டேன் அப்படின்னா அன்னைக்கே நீங்க வந்துட்டு கொடுத்துடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுவும் சேம் ஆஸ் இது. ஓகே, ஸோ சேம் ஆஸ் இந்த கான்செப்ட். ஓகே, யார் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை தவிர்த்து வேற யாராச்சும் பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க வித்தின் 1 week from the last day of the month in which the collection is made. So last day of the month என்ன July 31. So அதுல இருந்து from the last date அதுல இருந்து 1 week என்ன 7 days. So the same can be interpreted and it can be written in 2 different ways. Okay, so இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குஷியான கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுல வரக்கூடிய ரூல் நம்பரு இல்ல ஃபார்ம் நம்பரு இல்ல ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு நார்மலா எத்தனை டேஸ் அப்படின்னு தெரிஞ்சா போதும் தவிர்த்து இந்த ரூல்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ண வேணாம். பிகாஸ் தே ஆர் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் பர்பசஸ் அப்படின்றது ஒரு கிளியர் நோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம படிச்ச எல்லாத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு சார்ட் தான் இது. ஓகே, இது நீங்க பார்த்தா புரியும். அண்ட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபைனலா ஜிஸ்டில் லைக் டிடிஎஸோட ஃப்ளோ சார்ட்டும் டிசிஎஸோட ஃப்ளோ சார்ட்டும் நான் தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒரு லைக் சம்மரி மாதிரி நம்ம கொடுத்துடலாம் இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு. அண்ட் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தி லாஸ்ட் concept TCS will be dealt with in detail at final level. So இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்டர்மீடியட் லெவலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நீங்க படிச்சா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு லாஸ்ட் கான்செப்ட் அப்பா நம்மளுக்கு வந்துட்டு டிசிஎஸ் முடிய போகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிசிஎஸ்ல தரவாகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டேன்னு ஒன்று இருக்கு. மோஸ்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பேன் கேள்விப்பட்டிருப்போம். பேன் மாதிரி டேன்னு ஒன்று இருக்கு. பேன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். ஓகே, இது யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஒரு பர்சனல் அக்கௌண்ட் நம்பர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இதோட மீனிங் என்னன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். ஓகே, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகே, நான் வந்துட்டு ஒரு இப்போ எப்படின்னா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க பேர் வந்துட்டு பிரியான்னு வச்சுக்கோங்க. அந்த பிரியான்ற பேர்லயே நிறைய பேர் இருப்பாங்க. மேபி இனிஷியல்ஸும் சேமா இருக்கும். இன் தட் கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு இதா சர்ச் பண்ணி பேரண்ட்ஸ் நேம் மாறுதா, அண்ட் இன் சம் கேசஸ் பேரண்ட்ஸ் நேமும் சேமா இருக்கும். அந்த கேசஸ்ல நம்ம அட்ரஸ்க்கு போய் பார்ப்போம். ஸோ தெர் ஆர் என்ன சொல்றது டிஃபிகல்ட்டான ஒரு இதுக்கு ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு இதான் உன்னோட நம்பர். ஓகே, ஸ்கூல் காலேஜஸ் இல்லை நம்ம ஐசிஐல நம்மளுக்கு ஒரு எஸ்ஆர்ஓ நம்பர்னு அலாட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். இது எதுக்காகனா இன்கம் டேக்ஸ் பர்பஸஸ்க்காக மெயினா. பட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ரிலேட் பண்ணிப்போம். திஸ் ஹேஸ் மல்டிபிள் யூசஸ். அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆதார் கார்டும் அதே மாதிரி தான். ஸோ பேன் இருக்கு, ஆதார் கார்டு போத் ஆர் கம்பல்சரி. ஓகே, இன்கேஸ் இது எப்போ வரும் அப்படின்னா டேக்ஸ் டிடெக்ட் பண்றோம்
இல்லைனா டேக்ஸ் கலெக்ட் பண்றோம், ஒரு டிடிஎஸ் இல்ல டிசிஎஸ் குள்ள நம்ம ஃபாலோ ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு டான் நம்பர் அவசியம். ஓகே, டான்னா என்ன அப்படின்னா டாக்ஸ் டிடக்டட் அக்கவுண்ட் நம்பர். ஓகே, டாக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர். ஸோ எழுதிக்கோங்க. டான்னா என்ன மீனிங் என்னன்னா டாக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் இல்லைனா டாக்ஸ் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா இதை வந்துட்டு டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருந்தா போகணும். இதுவா லைக் என்ன சொல்றது, கலெக்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லைனா டிடெக்ட் பண்றதா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் இருந்தா கூட நம்மளுக்கு போதும். அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட டாக்ஸ் டிடெக்ஷன் இல்லைனா கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு அலாட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு டான் அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம டிக்ளரேஷன் பண்றோம் அப்படின்னா எதுக்காக நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எந்த டாக்ஸ்க்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், லைக் நான் வந்துட்டு பே பண்ணலன்னு சொல்றேன், லைக் நான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பர்பஸஸ்க்காக தான் வாங்குறேன், நான் ப்ராசஸிங் பர்பஸஸ்க்காக தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றது தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன், the requirement of obtaining and quoting TAN under section 203 shall not be applicable to such person as may be notified by the central government in this behalf. இது வந்துட்டு யூனிவர்சல் தான். யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்குலாம் அப்ளை ஆகாதுப்பா, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் அப்ளை ஆகாது டான் அப்படின்னா அவங்களுக்குலாம் அப்ளை ஆகாது டான். ஓகே, ஸோ ஆஸ் சிம்பிள் as it is. ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு டிசிஎஸ் முடியுது. அண்ட் தட்ஸ் இட். ஸோ டிசிஎஸ்ல வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வந்துட்டு டிசிஎஸ்ல தரவாயிட்டோம். ஓகே, வி ஆர் டன் இட். ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு 10 days கண்டினியூ ஆகும். அண்ட் இதை தவிர்த்து மற்ற வீடியோஸும் லைன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அப்டேட் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஓகே, தேங்க்யூ.